Subscribe to Learn with RK for more. வணக்கம் மாணவர்களே, 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 கற்கண்டு. இன்றைய பாடம் எழுத்து அழபடை. நாம் பாடல்களில் சொற்களை நீட்டி ஒலிப்பதை கவனித்திருக்கிறோம் அல்லவா? அது அழபடை. வாருங்கள், அழபடையின் ஓசை நயங்களை ரசித்து மகிழ்வோம். முதலில் சார்பெழுத்துகள் பற்றி சுருக்கமாக அறிவோம். உயிர்மெய், ஆயுதம், உயிரெழபடை, ஒற்றெழபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் ஆகிய 10 சார்பெழுத்துகளாகும். இவற்றுள் நாம் இன்று உயிரெழபடை மற்றும் ஒற்றெழபடை என்னும் 2 அளபடைகள் பற்றி கற்போம். அளபெடுத்தல் என்றால் என்ன? அளபெடுத்தல் ஈக்குவல் டு நீண்டு ஒலித்தல். பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டி ஒலித்து பேசுவோம். அவ்வாறு பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளபெடுத்தல் பயன்படுகிறது. எடுத்துக்காட்டு: அம்மா என்று நீட்டி அழைப்பது, தம்பி என்று நீட்டி அழைப்பது. உயிரெழபடை என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வோம். செய்யுளில் மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துகள் தத்தம் அளவில் நீண்டு ஒலிக்கும்போது அதை குறிக்க நெட்டெழுத்துகளின் இனமான குற்றெழுத்துகள் அவற்றின் பின்னால் வரும். இவ்வாறு வருவது உயிரெழபடை எனப்படும். உயிரெழபடை 3 வகைப்படும். 1 செய்யுளிசை அளபடை, 2 இன்னிசை அளபடை, 3 சொல்லிசை அளபடை. உயிரெழபடையின் 3 வகைகளை விரிவாக பார்ப்போம். முதலாவது செய்யுளிசை அளபடை. செய்யுளில் ஓசை குறையும்போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துகள் அளபெடுத்தலை செய்யுளிசை அளபெடை என்போம். இதனை இசைநிறை அளபெடை என்றும் கூறுவர். 3 இடங்களில் வரும். மொழி முதல் ஓதல் வேண்டும், மொழி இடை உரார்க்கு குறுநோய், மொழி இறுதி நல்ல படா பறை. இரண்டாவது இன்னிசை அளபெடை. செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குரில் நெடிலாகி அளபெடுப்பது இன்னிசை அளபெடை ஆகும். எடுத்துக்காட்டு: கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கி எடுப்பதுவும் எல்லாம் மழை. மூன்றாவது சொல்லிசை அளபெடை. செய்யுளில் ஒரு பெயர்ச்சொல் எச்சச் சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபெடை ஆகும். எடுத்துக்காட்டு: உரநசையீ உள்ளம் துணையாகச் சென்றார் வரநசையீ இன்னும் உளின். நசை என்பது விருப்பம். விரும்பி என்னும் பொருள் தருவதற்காக நசையீ என அளபெடுத்தது. பெயர்ச்சொல் வினையெச்சமாக மாறியது. இப்போது ஒற்றளபடை பற்றி அறிவோம். செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துகளான இங், இஞ்ச், இன், இந்த், இம், இன், இவ், இ, இல், இழ் ஆகிய 10 அக் என்னும் ஆயுத எழுத்தும் அளபெடுப்பது ஒற்றளபடை ஆகும். மொத்தம் 11 எழுத்துகள் ஒற்றளபடை செய்யும். எடுத்துக்காட்டுகள்: எங்கிறைவன். இங்கே இங் என்னும் மெய் 2 முறை வருகிறது. இதுவே ஒற்றளபடை. எக்கிலங்கிய கையராய் இன்னுயிர். இங்கே அக் என்னும் ஆயுத எழுத்து 2 முறை வருகிறது. இதுவே ஆயுத ஒற்றளபடை. நினைவில் வையுங்கள், உயிரளபடை நெட்டெழுத்துகள் நீண்டு ஒலிக்கும். ஒற்றளபடை மெய்யெழுத்துகளும் ஆயுதமும் இரட்டிக்கும். அளபெடை பற்றி கற்றவற்றை ஒருமுறை சுருக்கமாக பார்ப்போம். அளபெடை என்பது நீண்டு ஒலித்தல். இது 2 பெரிய வகைகளில் வரும். முதல் வகை உயிரளபடை. நெட்டெழுத்துகள் நீண்டு ஒலிக்க அவற்றின் பின் குற்றெழுத்துகள் வரும். இது 3 உட்பிரிவுகள் கொண்டது. செய்யுளிசை அளபடை ஓசை நிரப்ப, இன்னிசை அளபடை இனிய ஓசைக்காக, சொல்லிசை அளபடை பெயர்ச்சொல் எச்சமாக மாற. இரண்டாவது வகை ஒற்றளபடை. ஓசை குறையும்போது 10 மெய்களும் ஆயுத எழுத்தும் இரட்டிப்பதால் நிரம்புகிறது. கற்பவை கற்றபின் திருக்குறளில் அளபடைகளை கண்டறிந்து ஒப்படைவு ஒன்றினை தயார் செய்க. இது மிகவும் சுவாரஸ்யமான செயல்பாடு மாணவர்களே. இன்று நாம் கற்றவற்றை 1 நிமிடம் திரும்பி பார்ப்போம். அளபெடுத்தல் என்பது நீண்டு ஒலித்தல் என்று அறிந்தோம். உயிரளபடையின் 3 வகைகள்: 1 செய்யுளிசை அளபடை, 2 இன்னிசை அளபடை, 3 சொல்லிசை அளபடை. ஒற்றளபடை 10 மெய்கள் பிளஸ் ஆயுதம் ஈக்குவல் டு 11 எழுத்துகள். தீர்வு நோக்கில் கவனிக்க வேண்டியவை: அளபடை ஈக்குவல் டு நீண்டு ஒலித்தல். உயிரளபடை வரும் இடங்கள் மொழி முதல் இடை இறுதி. ஒற்றளபடை அளபெடுக்கும் எழுத்துகள் இங், இஞ்ச், இன், இன், இம், இன், இவ், இ, இல், இல். அடுத்த பாடத்தில் சந்திப்போம். நன்றி. Subscribe to Learn with RK. Hit the bell.